அன்பார்ந்தவர்களே, புனித வளனார் எவ்வளவுதான் குழந்தையை புகழ்ந்தாலும் இன்னும் புகழ வேண்டும் என்று அவருக்கு ஆவல் பொங்குகிறது. அவர் தொடர்ந்து குழந்தை இயேசுவை புகழ்கின்றார். எப்படியெல்லாம் புகழ்கின்றார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர் யார், எத்தகையவர் என்பதை எல்லாம் கூறி நமக்கு என்ன செய்ய வேண்டும், தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் மிக சிறப்பாக புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். கோவேற்றிருந்து மகிழ்வோய் நீ, குலையா வயத்து ஒப்பிகழ்ந்தோய் நீ, நாவீற்றிருந்து புகழமிக்க நணுகா காட்சிக்கு இறையோய் நீ, பூ வீற்றிருந்து நாம் வாழ பூ வந்து இடருற்று அழுவோய் நீ, ஆ வீற்றிராயோ என் இதயத்திற்கு, அதற்கே உறுதி புரியாயோ என்று பாடுவதை பார்க்கிறோம். மகவர்கள் படலத்திலே குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியும் மடியில் வைத்து கொண்டும் அவர் புகழ்ந்து பாடுகிறார். வானுலகில் வீற்றிருந்து மகிழ்பவனும் நீ, குலையாத வல்லமையிலே ஒப்புமையெல்லாம் கடந்து நிற்பவனும் நீயே, புலவர் நாவில் வீற்றிருந்த மிக்க புகழுரைக்கெல்லாம் எட்டாத அறிவுக்கெல்லாம் தலைவனும் நீயே, பூவுலகில் நாங்கள் நலத்தோடு வீற்றிருந்து வாழும்படியாக இப்பூவுலகில் மனிதனாய் வந்து எங்களுக்காக துன்பத்தை அனுபவித்து அழுபவனும் நீயே, ஆ என் இதயத்தில் நீ வீற்றிருக்க மாட்டாயோ, அதற்கான உறுதிப்பாட்டை தரமாட்டாயோ என்று கெஞ்சி மன்றாடி கொண்டாடுகிறார். வானகத்தே மகிழ்பவன் நீ, அழியா வல்லமை மிகுந்தவன் நீ, புலவரின் புகழுக்குள் அடங்காதவன் நீ, அறிவுக்கு தலைவன் நீ, மன்னகத்தில் யாம் மகிழும்படி குழந்தையானவன் நீ, அதற்காக துன்புறுவன் நீ, ஆழ்பவன் நீ, எனது இதயத்தில் வீட்டிராயோ, அதற்கு உறுதி தாராயோ என்று புகழ்ந்தும் வேண்டியும் நிற்பதை பார்க்கிறோம். கோவேற்றிருந்து மகிழ்வோய் நீ, குலையா வயத்தொப்பிகழ்ந்தோய் நீ, நான் வீற்றிருந்த புகழ்மிக்க நணுகா காட்சிக்கிறையோய் நீ, பூ வீற்றிருந்து நாம் வாழ பூவெந்திடருற்று அழுவோய் நீ, யா வீற்றிராயோ இவன் இதயத்துக்கு அதற்கே உறுதி புரியாயோ என்று புனிதர் வளனார் புகழ்ந்து பாடுகின்றார். அவருடைய புகழ்ச்சியிலே எவ்வளவுதான் மேலாக புகழ்ந்தாலும் போதாது என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தனக்கும் ஒரு நன்மை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். மண்ணுலகிற்கு என்ன நன்மைகள் அவர் செய்கிறார் என்பதை எல்லாம் அவர் எண்ணி பார்க்கிறார். இவ்வாறு புகழ்ந்து கொண்டாடுகிறார். நாமும் குழந்தை இயேசுவை புகழ்ந்து கொண்டாடுவோமாக, அதில் வெற்றி பெறுவோமாக. வாழ்க.